திருப்பரங்குன்றத்தை தொடர்ந்து யோகி அடித்த அடி, நான் இருக்கும் வரை விடமாட்டேன், இனி நடக்க போவதே வேற. அயோத்தி ராம ஜென்ம பூமி வழக்கு தீர்ந்து அங்கு ராமர் கோயில் எழுந்த பிறகு இந்திய அரசியல் மத சூழலில் அடுத்த முக்கியமான விவகாரங்கள் காசி மற்றும் மதுரா பகுதிகளை சுற்றியே அமைந்துள்ளன. இந்த நிலையில் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஒரு ஆங்கில பத்திரிகை நடத்திய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது நிருபர்கள் அயோத்திக்கு பிறகு காசி மதுரா பிரச்சனைகளும் எழுப்பப்படுமா என்று கேட்டபோது அவர் தன்னம்பிக்கையுடன், நாங்கள் எல்லா இடங்களுக்கும் செல்வோம், காசி மற்றும் மதுராவிலும் ஏற்கனவே சென்று விட்டோம், சட்டப்படி உண்மையுடன் இருக்கும் இடங்களில் நீதி கிடைக்க நாங்கள் தொடர்ந்து செயல்படுவோம் என்று பதிலளித்தார். அவரது இந்த பதில் தற்போது தேசிய அளவில் விவாதிக்கப்பட்டு வரும் மதத்தினரிடையே நிலப்பரப்பு தொடர்பான வரலாற்று சிக்கல் மீண்டும் அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் பெற்றிருப்பதை காட்டுகிறது. காசியில் இருக்கும் உலக புகழ்பெற்ற காசி விஸ்வநாதர் கோயிலின் பக்கத்தில் ஞானவாபி மசூதி அமைந்திருக்கிறது. இந்த மசூதி கோயில் நிலத்தை கைப்பற்றி கொண்டு கட்டப்பட்டதே என்ற குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக நிலவி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து சமீப ஆண்டுகளில் பல்வேறு ஆய்வுகள், நீதிமன்ற விசாரணைகள் மற்றும் தரப்புகளிடையே கடும் வாத பிரதிவாதங்கள் நடந்திருக்கின்றன. இதேபோல் கிருஷ்ணரின் பிறப்பிடமாக கருதப்படும் மதுராவில் உள்ள பிரபல கிருஷ்ணர் கோயிலை ஒட்டி அமைந்திருக்கிற ஷாஹி ஈத்கா மசூதி பற்றியும் இதே போன்ற சர்ச்சை உள்ளது. அந்த மசூதி பழைய கோயில் நிலத்தை இடித்து அல்லது ஆக்கிரமித்தே கட்டப்பட்டது என்ற குற்றச்சாட்டின் பேரில் இந்துக்கள் தரப்பில் நீதிமன்ற வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன. இவ்விரு பகுதிகளிலும் நீண்ட காலமாக மசூதிகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கைகள் வரலாற்று ஆவணங்கள் மற்றும் மத உணர்வுகளுடன் இணைந்து மிகப்பெரிய விவாதங்களை உருவாக்கி வருகின்றன. இந்த சூழலில் யோகி ஆதித்யநாத் அவர்கள் தாம் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக 8 ஆண்டுகள் பணியாற்றிய காலத்தில் நிறைவேற்றிய மாற்றங்கள் பற்றியும் தெரிவித்திருக்கிறார். உத்தரப்பிரதேசம் இந்தியாவின் மிகப்பெரிய மாநிலம். இத்தனை காலமாக மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என் கட்சிக்கும் எனக்கும் பெருமை. கடந்த 8 ஆண்டுகளில் மாநிலத்தில் பாதுகாப்பு, மேம்பாடு, மத புனரமைப்பு உள்ளிட்ட பல துறைகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அந்த மாற்றங்களில் நான் ஒரு பங்காக இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் தனது பொது சேவை வாழ்க்கையில் மிகச்சிறந்த சாதனை எது என்பதற்கு பதிலாக சாதனைகள் எண்ணற்றவை, ஒன்றை மட்டும் தேர்வு செய்வது கடினம், ஆனால் 500 ஆண்டுகளுக்கு பிறகு அயோத்தியில் ராமர் கோயில் எழுந்தது என் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத தருணம், அது வரலாற்றை மீட்டெடுத்த ஒரு நிகழ்வு என்று உணர்ச்சியுடன் பேசியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மதுரையில் உள்ள திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியிலும் சமீபத்தில் பெரிய பதற்றம் ஏற்பட்டது. அங்கு தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு இருந்த போதும் கோயில் நிர்வாகம் சில காரணங்களை கூறி அதை செயல்படுத்தவில்லை. இதனால் இந்து அமைப்புகள் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே மோதல்கள் மூண்டன. பாதுகாப்பு காரணமாக இந்த சம்பவம் இந்தியாவின் பல இடங்களில் கோயில்கள் மற்றும் மசூதிகள் தொடர்பான சர்ச்சைகள் அடிக்கடி உருவாகும் சூழலையும், மதம், பாரம்பரியம், அரசியல் ஆகியவை எப்படி ஒன்றுடன் ஒன்று மோதுகின்றன என்பதையும் மீண்டும் வெளிக்காட்டுகிறது.